நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. பிரபலமுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, 8ஆம் இடமும் சனி பகவானும். பொதுவாகவே 8ஆம் இடம் என்று சொல்லப்படுவது என்ன அமைப்புல சொல்றாங்க? ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படுது. ஒரு ஜாதகத்துல ஆயுளை நம்ம கணிப்பதில் என்னென்ன தேவைப்படுது? லக்னம் நன்றாக இருக்கின்றதா, லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா, ஆயுள் ஸ்தானம் எந்த நிலையில் இருக்கின்றது, ஆயுள் ஸ்தானாதிபதி எந்த நிலையில் இருக்காரு, ஆயுள் காரகன் சனி, இதெல்லாம் நம்ம சிறுதிக்கு பார்க்கணும். அதுல மிக முக்கியமா நம்ம 8ஆம் இடமும் சனி பகவானும் என்ற அமைப்பை எதனால எடுக்கிறோம் அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருப்பது என்பது எந்த நிலையில் நல்ல அமைப்பு தாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவானுக்கு காரக பாவன அஸ்தி கிடையாதுங்க. உதாரணத்திற்கு கன்னி லக்னம், 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, ஆனா நீச்சம் என்ற நிலையில் இருக்காரு. நீச்சம் என்ற நிலையில் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல சனி இருப்பது நல்ல ஆயுளையே தருவார். ஆனா அவர் நீச்சமும் பெற்று மேலும் பாவத்துவம் அடைகின்றார்ல, அந்த அமைப்பு சிறப்பான அமைப்பு அல்ல. அதாவது சனியோடு ராகு இணைவது, சனியோடு செவ்வாய் இணைவது, சனி செவ்வாயை தொடர்பு கொள்வது, பார்ப்பது, அல்லது அந்த இடத்துல இதுல இணைந்திருப்பது, இது போன்ற அமைப்பு தான் இங்க சிறப்பான அமைப்பு இல்லை என்று எடுக்க முடியும். எதனால? 8ஆம் அதிபதியாகி செவ்வாய் வராரு, அவர் சனியோடய கூடுறாரு. அப்ப 8ஆம் அதிபதி பாவத்துவம், 8ஆம் இடமும் சனி செவ்வாயுடைய ஒட்டுமொத்த இருப்பால பாவத்துவம். சனி மட்டும் தனித்து இருந்தால் நல்ல பலன் தாங்க. அதனால எந்த அமைப்பு கிடையாது. ஆனா சனியோடு ஏதேனும் பாவங்கள், அதுல கேது இணைவது என்பது குற்றம் இல்லை. சனியோடு கேது இணைவது தப்பு இல்லைங்க. ஆனா சனியோடு ராகு இணைவது, சனியோடு செவ்வாய் இணைவது, இது போன்ற அமைப்பு சிறப்பான அமைப்பு அல்ல. அப்ப 8ஆம் இடத்தோடு எந்த கிரகம், 8ஆம் இடத்தை சனி பார்க்க கூடாது. 8ஆம் இடத்தை சனி பார்த்தா பெரிதாக ஆயுள் அமைப்பு இல்லை என்று சொல்ல முடியும். அதுக்காக பெரிதாக ஆயுள் அமைப்பு இல்லைன்னா அது என்ன அமைப்புல சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லக்னோட நிலையை நீங்க பார்க்கணும். லக்னம் நன்றாக இருக்கின்றதா, லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா, ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா, அதையும் நீங்க பார்க்கணும். உடனே 8ஆம் இடத்தை சனி பார்த்தாலே ஆயுள் அமைப்பு இல்லை என்ற முடிவுக்கு அவரோட லக்னாதிபதி நிலையை நீங்க பார்க்கணும், லக்னத்தோட நிலையும் பார்க்கணும். 8ஆம் இடம், அதாவது 8ஆம் அதிபதியோட நிலையை நீங்க பார்க்கணும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பார்க்க கூடாதுதான். சற்று ஆயுளை குறைக்கவே செய்வார். ஒரு பிரபலமான ஒரு ஜாதகத்தோட பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகரோட ஜாதகத்தோட பாத்தீங்கன்னா, லக்ன சிம்ம லக்னம் 2ல சனிக்கு எதிர்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார் தான். ஆனாலும் ஆயுள் அமைப்பு உண்டுதான், தீர்க்காயோட தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அது பெரிதாக ஒரு ஆயுள் அமைப்பை தராது. அந்த விஷயத்துக்கு நீங்க வந்துடணும். அதாவது ஆயுள் 8ஆம் இடத்தை எந்த நிலையிலும் சனி பார்ப்பது என்பது, எந்த இடத்தை சனி பார்த்தாலும் அந்த தன்மையை குறைப்பார். 8ஆம் இடம் இல்ல, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், குடும்ப ஸ்தானத்துல பிரச்சனை ஏற்படுத்துவார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய் வழி உறவுகள். 7ஆம் இடம் களத்திரம், சீக்கிரமாக திருமணத்தை அமைய விடாம தடுப்பார். 9ஆம் இடம் தந்தை வழி உறவுகளை தடுப்பார், பாக்கியஸ்தானத்தை தடுப்பார், லாபத்தை 11 லாபத்தை, எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்தின் பலனை குறைக்கவே செய்வார். அது எந்த இடத்துல சனி பார்க்கிறாரோ அதனுடைய தன்மையானது, அந்த பாவத்தை தன்மை குறைக்கப்படும். அதனாலதான் 8ஆம் இடத்தை சனி பார்த்தார்னா அதனுடைய தன்மையானது குறைக்கப்படுகிற அமைப்புல வரும். ஆனா முழுமையாக அந்த அமைப்பு குறைக்கப்படுமா என்பதை நீங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கணும்? லக்னம், லக்னாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி இருக்காருல்ல, அவரை நீங்க நிலையை பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப 8ல சனி மறைஞ்சிட்டாருங்கிறது மட்டும் நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி தாராளமாக அமரலாம், காரக பாவக நாஸ்தி கிடையாது. ஆனா 8ஆம் இடத்துல அவர் தனித்து நீச்சம் பெற்ற நிலையில் கூட அமரலாம். ஆனா அவர் பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்கக்கூடாது. இதுதான் நீங்க முக்கியமான பாயிண்டா எடுக்கணும். அப்ப 8ஆம் இடமும் சனி பகவான் என்ற நிலையில நீங்க எடுத்தாலும் கூட 8ஆம் இடத்தினுடைய தன்மையை சீர்தூக்கி பாருங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் சார், ஓகே, அவருடைய ஜாதகத்தோட பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் தான், 2ஆம் இடத்துல சனிக்கு எதிர்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனா லக்னத்தை குரு பார்க்கின்றார், லக்னத்தை குரு பார்ப்பார். லக்னாதிபதி யாருங்க? சூரியன் 4ஆம் இடத்துல உச்சனுடைய வீட்டுல. லக்னாதிபதி சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் யாரு? செவ்வாய் உச்சம். அப்ப 8ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் மற்ற அமைப்பெல்லாம் வலிமையா இருக்குல்ல. அப்ப 8ஆம் இடத்தையே சனி பார்க்கல அப்படின்னா இன்னும் ஆயுள் ஸ்தானம் 95 வயசு 100 வயது வரைக்கும் வாழக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. ஆனா அதோட சனி தேர்வும் உடனே ஒரு 30 வருடம் 25 வருடம் அப்படியே குறைச்சிக்க வேண்டியதுதான். 120 டோட்டலா 120 வருடம் தசாபத்தினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டே வரணும். அப்போ ஒரு மத்தியம ஆயுளை தருவாரு. பெரிய அளவுக்கு ஆயுள் அமைப்பு இல்லைன்னா ஒரு மத்தியம ஆயுளை அவர் கொடுப்பாரு. அப்ப இந்த விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப 8ஆம் இடமும் சனி பகவான்னா, நிறைய பேருக்கு இந்த கேள்விகள், 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, காரபாவனாஸ்தி கிடையாது, இன்னும் ஒரு சுபத்துவமா இருக்காரு, ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது, மேலும் இன்னும் சிறப்பு, இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பா வந்துடும். 8ஆம் இடத்துல குரு பார்க்கிறாருங்கிற பாயிண்ட் வந்துடும்.
8ஆம் இடத்துல சனியும் இருக்கலாம், குருவும் பார்க்கலாம். ஆனா 8ஆம் இடத்துல சனியும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது இந்த இடத்துல என்ன ஆக போறோம், கலப்பு பலன் தான். ஆனா 8ஆம் இடத்துல குரு பார்த்துட்டாருல, பெரிய பாதிப்பு இல்லை. 8ஆம் இடத்துல சனியும் பார்க்கிறார் சார், ஆனா குருவும் பார்க்கிறார் சார், அதனால இந்த இடத்துல என்ன ஆகும், பெரிய பாதிப்பு இல்லை என்ற 8ஆம் இடத்துல சனி மட்டும் பார்க்கிறார் சார், அப்படின்னா அந்த அமைப்பு சிறப்பான அமைப்பு இல்லை என்று தாங்க சொல்ல முடியும். அதனால எந்த நிலையிலையும் 8ஆம் இடத்துல சனி இருக்கார் சார், ராகு இருக்கார் சார், சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், அதோட தசை நடைமுறையில் வருதா, கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அது இருக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்காரு, அதோட தசை வருதா, கண்டிப்பாக கவனமாக இருக்கும். அந்த அதுக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்க எடுக்கணும், லக்னம் நன்றாக இருக்கான்னு பாருங்க, லக்னாதிபதி நன்றாக இருக்காரான்னு பாருங்க. இது போன்ற விஷயங்கள் இருக்கா, சற்று போராட்டமாக இருந்தாலும் இறுதியில அந்த போராட்டத்தை கடந்து வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திய தீருவா என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.